ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர். ப்ரைஸ்ல இந்த பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் இந்த வேலையை பண்ணுறான். ஆண்டவர் இப்படி பண்ணுறது இல்லை. ஆனால் நம்ம பிசாசுக்கு இணைஞ்சு கொடுத்து போனோன்னா அவங்க அந்த வேலையை சரியாக பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகள், மகனே மகளே, உன் வாழ்க்கையில் நடக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே அவன் பண்ணுற வேலை தான். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ மனம் திரும்பி இப்படி வந்தானா உனக்கான காரியங்களை சுகபோகமாய் நான் ஆசீர்வாதமாய் செய்து முடிப்பேன்னு நான் இல்லை, ஆண்டவர் வார்த்தையில் சொல்கிறார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கடைசியில் ஒரு சில வரிகள், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனம் அல்லாத காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா நீ வேற யார் கூட நடந்துட்டு இருக்க மகனே மகளே என்று வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார். இந்த வசனத்திலே நமக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நம்ம மனுஷ தேவை நாடின்னு இருக்கோம். ஐயோ நமக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இன்னமும் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் லைக் இந்த மாதிரி எதனா பொண்ணு இருப்பாங்களா, இவங்க நமக்கு ஏற்ற ஜோடியா, அவங்க ஈவன் நானுமே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அதனால சொல்கிறேன், ஆண்டு என்ன சொன்னார், ஏய் நீ ஏன் பிரசனத்தில் உட்காரு, பிரோஜனமாக இருக்கிறத நான் உனக்கு தரேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிக்கிறேன். நீ உட்காந்துட்டு ஏதோ விஷயத்த பண்ணிட்டு இருக்க அப்படின்னா நத்திங் வில் ஹேப்பன். ஸோ நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், லைக் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள்லையும் அவரை பிரயோஜனமாக வைங்க. அவர் பிரயோஜனமானது நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அவன் பிரயோஜனமானதெல்லாம் செய்ய மாட்டான், தேவையில்லாதான் செய்வான். புரியுதா? ஒரு நாள் தேர்மைக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லாமல் ஆயிட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.